Good morning students, welcome to Sheba online class. So let's start our class 6. The topic is kinematics. It's a new chapter, second chapter in your physics book. Okay, so what is kinematics? Kinematics means what? It's one type of the force and the motions. Motion means what? So it's one object will be there in front of you. It will be rest or moving. Okay, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கா மூவிங்கில் இருக்கான்றது தான் வந்து நம்ம மோஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மோஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறது தான் நம்ம என்ன சொல்கிற டாபிக் kinematics. ஓகே, ஸோ we know the kinematics is it's a introduction. So the physics is basically an experimental science. So physics means what? It's a experimental science. We know that, right? So because it's a fourth part will be there in inside of the science. What the four parts? It's a physics, chemistry, botany and zoology. Okay, four parts are பிரிக்கலாம் science. So அந்த four partsல வந்து நம்ம mostly 3 parts வந்து experiment wise பார்ப்போம். But fourth part in case chemistry also experiment wise பார்ப்போம். But mostly theoretical ரொம்ப இல்லாமல் fully experimental பார்க்குறது எதுன்னு பார்த்தா physics தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா, it's a ratio will be high in the physics because நம்ம ஹோல் ஃபிசிக்ஸ் பார்ட்டே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் தான் நம்மளால் வெரிஃபையே பண்ண முடியும். நார்மலாக நம்ம சாப்டர் வைஸ் தியரியாக வெரிஃபை பண்ண முடியாது. ஓகேவா, இன்கேஸ் கெமிஸ்ட்ரி ஒரு பயோலெலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா தியரி வைஸ் வந்து நம்ம வந்து ஹாஃப் தியரி வைஸ் வெரிஃபை பண்ணுவோம், ஹாஃப் எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் வெரிஃபை பண்ணுவோம். ஸோ இட்ஸ் அ பேசிக்கலி அன் எக்ஸ்பெரிமெண்ட் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் மீன்ஸ். ஸோ இட்ஸ் அ 2 pillars will be there. It's a physics. So one is the experiments, another one is the mathematics. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸில் ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த டாப்பிக்கை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கலாம். நம்ம ஒன்று அந்த டாப்பிக்கை வெரிஃபை பண்ணுறது எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் வெரிஃபை பண்ணுவோம், அனதர் ஒன் மேத்தமெட்டிக்ஸ் வைஸ் வெரிஃபை பண்ணுவோம் பிகாஸ் இட்ஸ் அ லா அண்ட் த டெரிவேஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம டெரிவேஷன் வைஸ் ஒரு தியரியை வந்து வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னும் போது இட்ஸ் அ லா. ஓகே, நம்பர் ஆஃப் லாஸ் வில் பி தே. எக்ஸாம்பிள் டிமார்கன்ஸ் லா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அது வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து கம்பைன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி லாஸ் மூலமா வெரிஃபை பண்ணுற டெரிவேஷன்ஸ்லாம் அப்படின்னும் போது அது மேத்தமெட்டிக்ஸ் சொல்வோம். ஸோ ஒன்று வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ்னாக்கா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாலும் ஸ்க்ரூவேஜ், வெர்னியர் கேலிப்பர்ஸ், இட்ஸ் அ ரேஷியோ, ரைட்? ஸோ அதுக்கு ரேஷியோ, அதோட லீஸ்ட் கவுண்ட், நம்பர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம்ல. ஸோ மீட்டர் எல்லாமே வந்து எதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆல்சோ கம்பைன். ஓகே, இட்ஸ் தீஸ் 2 will be combined to form the இட்ஸ் அ 2 pillars. ஓகே, இந்த 2 pillars தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இட்ஸ் அ எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இன் 2300 BC. ஸோ இட்ஸ் அ Greek only introduced the இட்ஸ் அ Greek librarian. ஓகே, அந்த Greek அந்த சீசனில் இருந்த இந்த இயரில் BC 2300 BCயில் இருக்கும்போது அவங்க தான் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எரித்ரோசின் இட்ஸ் அ ரேஷியோ ஆஃப் த எர்த். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் த ஏர்த்தோட ரேடியஸை வந்து கண்டுபிடிச்சி அந்த ரேஷியோவும் வந்து கண்டுபிடிச்சி வெரிஃபை பண்ணது. ஓகேவா, நம்மள ஏர்த்தோட ஃபுல் ரேடியஸ் எவ்வளோ, அது எவ்வளோ டைமில் வந்து ரிவால்வ்ஸ் ஆகுது, எவ்வளோ இதுவில் மினிட்ஸில் வந்து அது கவர் ஆகுது, இந்த மாதிரி ஃபுல் அதோட பார்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக வெரிஃபை பண்ணது யாருன்னு பார்த்தா க்ரீக் லிபரியன் தான். ஸோ இன் 20th century, after the beginning of 20th century வந்து என்ன பண்ணாங்கன்னா the study of motion and the expression using the mathematical language. ஸோ இந்த மோஷன்ஸ் நம்ம இந்த டாபிக் பற்றி எப்போ வெரிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஆஃப்டர் த பிகினிங் ஆஃப் 20th century தான் வந்து வெரிஃபை பண்ணாங்க மோஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி மோஷன் பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடையாது, ஜஸ்ட் ஒரு தியரியாக தான் வெரிஃபை பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் எப்படி அப்படின்னு பார்த்தா வந்து அதோட தியரி ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இல்லைன்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. ஓகேவா, ஸோ ரெஸ்ட்டில் இருந்தால் நம்ம அதை வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் சொல்ல முடியாது, எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் சொல்ல முடியாது. பட் இதே அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மோஷனில் இருக்கும்போது நம்ம அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து நம்ம வெரிஃபை பண்ண முடியும். ஸோ அதே தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா த ஸ்டடி ஆஃப் மோஷன் எக்ஸ்பிரஷன் யூஸிங் த மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் வைஸ் வெரிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இட்ஸ் அ ஃபார்முலா. ஓகே, ஸோ ஃபார்முலா அந்த லா வைஸ் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மோஷன்ஸை பற்றி வெரிஃபை பண்ணுறாங்க, இதை டெரிவேஷன்ஸாகவும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அந்த டெரிவேஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த தியரி பற்றி பார்க்கலாம். தி ஸ்டடி ஆஃப் மோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் யூஸிங் த மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் இன் த பிகினிங் ஆஃப் 20th century.
So this kinematics is a branch of mechanics. Okay, now already idhu நம்ம last class la paathiruppom. Two types of physics will be there. One is a classical physics, another one is a mechanical physics. Okay, classical physics la வந்து நம்ம நிறைய பாத்திருப்போம், astronomy and quantums or any other பார்த்துருப்போம் இல்லையா, நியூக்ளியர் ஆட்டம் இதெல்லாம் வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் வரும். ஸோ மெக்கானிக்கல் ஃபிசிக்ஸில் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் அந்த மேக்னட்டிசம் இதை பற்றிலாம் மெக்கானிக்கல் ஃபிசிக்ஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக வெரிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ இந்த மெக்கானிக்கல் ஃபிசிக்ஸ் இட்ஸ் அ பிரான்ச், இட்ஸ் அ ஃபிசிக்ஸ் ஒன் ஆஃப் த பிரான்ச். ஸோ அந்த பிரான்ச்லேருந்து நம்ம எடுக்கிறது தான் இந்த கினமேட்டிக்ஸ் சொல்கிறோம். ஓகே, ஸோ இட்ஸ் another நேம் ஆஃப் த மோஷன் மூவிங் இன் த ஆப்ஜெக்ட். So how the objects will be moved? So நம்ம வந்து first time வந்து ஒரு objects பார்க்குறோம் அப்படின்னா just we see through in your eyes what will be happen. First we note it on in the what will be happen the reaction of that object. Okay, நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு இதுவாக பார்ப்போமா, இல்லை, அந்த ஆப்ஜெக்ட்ஸில் என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி மூவ் ஆகுது, இந்த மாதிரிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, அது என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குது, எதனால் அந்த மூவ்மெண்ட் கொடுக்குது, என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது, எதனால் அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்குது, இந்த மாதிரி நிறைய நம்ம வெரிஃபை பண்ணுவோம். வாட் ஹேப்பன் அண்ட் ஆனது எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். ஹவு த ஆப்ஜெக்ட்ஸ் வில் பி மூவ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இட்ஸ் அ ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகுதுன்றதை பார்க்குறோம். ஸோ அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதா இல்லை ஸ்லோவாக மூவ் ஆகுதா. So motions what will be happen means fast or slow அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். So next one is the rest position. So the object will be stable. Okay, it's stable in one stable position. It's a rest position சொல்கிறோம். So nothing will be happen, nothing the changes will be happen. எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. ஸோ ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னும் போது அப்போ என்ன நடக்குது அப்படின்றத இந்த டூ சேஞ்சஸும் வந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லி வெரிஃபை பண்ணி டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ நிறைய நம்பர் ஆஃப் மூமெண்ட்ஸ் வில் பி தே மோஷன்ஸ். ஓகே, அந்த மூமெண்ட்ஸை தான் நம்ம மோஷன் சொல்கிறோம். மூவிங் இன் எ ஆப்ஜெக்ட். ஓகே, மோஷன் மீன்ஸ் வாட், இட்ஸ் த ஆப்ஜெக்ட் வில் பி மூவ் அட் ஒன் பொசிஷன் டு அனதர் பொசிஷன். ஓகேவா. ஸோ த குவான்டிஃபையிங் மீன்ஸ் அசைனிங் நம்பர்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் குவான்டிஃபையிங் இட்ஸ் அ ஒன் ஆஃப் த நேம் வில் பி introduced. This quantifying means it's a meaning of assigning the numbers. ஸோ நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் வைஸ் வெரிஃபை பண்ணும்போது டிரைவ் பண்ணும்போது அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் அ நம்பர் வில் பி அசைனிங். ஓகே, நம்ம ஈக்குவேஷன்ஸ் எந்த ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணாலும் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கல் ஈக்குவேஷன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ செகண்ட் தியரிட்டிக்கல் ஈக்குவேஷன் சொல்லி நம்ம ஆர்டராக வெரிஃபை பண்ணுறோம்ல. ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க, ஸோ இதான் இவங்க தான் வெரிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறது வந்து அசைனிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ குவான்டிஃபையிங் மீன்ஸ் அசைனிங் நம்பர்ஸ். Next is a definition. So the basic mathematical needs for the analyzing motion in the term of its direction and the magnitude it will be covered. So directions means what and the magnitude means what. Directions means it's a moving a direction. எந்த directionல மூவ் ஆகுது அப்படின்றது. Magnitude means it's a attraction. Okay, so எந்த சைடு வந்து அது வந்து attraction அதிகமாக இருக்கோ அந்த சைடு மேக்னடைஸ் பண்ணுது. So these two will be, it's covered in the term of its motion will be analyzed. நம்ம மோஷன் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டூ தியரிஸ் வந்து என்னென்னா நம்மளுக்கு வெரிஃபை ஆகுது. டைரக்ஷன்ஸ் அண்ட் த மேக்னிடியூட்ஸ், த பேசிக் மேத்தமெட்டிக்கல்ஸ் நீட்ஸ். ஓகேவா, இதுதான் வந்து பேசிக் மேத்தமெட்டிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த அனலைசிங் த மோஷன்ஸை தான். ஓகே, இட்ஸ் அ ஒன் டைப் ஆஃப் த, இட்ஸ் அ டேர்ம் ஆஃப் அ டைரக்ஷன் அண்ட் த மேக்னிடியூட்ஸ். ஓகே, இட்ஸ் வில் பி கவர்ட். So now we take on as concept of rest and the motion. It's a concept. So rest and motion. The moving the object is as a resting position or moving position. So first we taken as a person sitting in a moving bus is at the rest. So we imagine that we will sit in the inside of the bus. Okay. So if the bus will be moving on. So we will what will be happen? So we will taken as a rest position. The bus only moving in the one position to another position. ஓகேவா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பஸ்க்குள்ளே உட்காந்துருக்கோம் அப்படின்னும் போது அந்த பஸ் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஸோ ஒரு ஸ்டாப்லேருந்து மூவ் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போது ரெஸ்ட்டில் இருக்கோம். ஸோ நம்ம இட்ஸ் அ சென்டர் பாயிண்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம தான் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கோம், நம்ம மூவ் ஆகலை. ஸோ நம்ம எந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோமோ இல்லை எந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம டிபெண்ட் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து மூவ் ஆகுது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் அ
motion. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. இட்ஸ் சென்டர் மிட் பாயிண்ட். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? இட்ஸ் அ மெயின் பாயிண்ட். நம்ம ரெஸ்ட்டில் இருக்கோம். ஓகேவா? இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் த மோஷன். ஸோ ஆஃப்டர் தட் ரெஸ்பெக்ட் டு எ பர்சன் இன் அவுட் சைட் ஆஃப் த பஸ் இட்ஸ் மோஷன். ஸோ பஸ் வந்து அந்த பிளேஸ்லேயே இருக்குது. நம்ம மட்டும் பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகுறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் அ மெயின் பாயிண்ட். நம்ம வந்து அந்த பொசிஷன்லேருந்து சேஞ்ச் ஆகுறோம். பஸ் வில் பி டேக்கன் அஸ் அ ரெஸ்ட் பொசிஷன். வி வில் இன் த சேஞ்சிங் அவர் பொசிஷன் டு ஒன் பிளேஸ் டு அனதர். ஓகேவா? நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு சேஞ்ச் ஆகுறோம். அந்த பஸ் வந்து ரெஸ்ட்லேயே இருக்குது. ஸோ அந்த பொசிஷன் வந்து ஒன் டைப் ஆஃப் த மோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். So it's a reference frame. Frame of reference means what? We see in this diagram, it's one type of the position. Okay, a mathematical expression. Okay, so because of it's a symbol of our thumb symbol. Okay va? இப்போ நம்ம ஹேண்டில் வந்து நம்ம ஒரு சிம்பிள் வைக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் அ தம் சிம்பிள் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கோ இல்லை எதுக்கோ வந்து நம்ம இந்த பொசிஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சம் மூமெண்ட்ஸ் கொடுக்கும், இல்லை எதனா கொடுக்கும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம இந்த பொசிஷனை வந்து இப்படி வைப்போம், சில டைம் இப்படி சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எந்த ஆங்கிளில் எந்த டைரெக்ஷன்ஸ் அந்த மேக்னிடியூட் டைரெக்ஷன்ஸ் வழியாகவும் நம்ம வந்து இந்த பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது? இந்த இடத்துல டைரெக்ஷன்ஸ் வில் பி சேஞ்சுடு அந்த மேக்னிடியூட் ஆல்சோ சேஞ்ச்டு. ஓகேவா? டைரெக்ஷனும் சேஞ்ச் ஆகுது, மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கும்போது ஒரு டைரெக்ஷனில் இருக்குது, இன்னொரு பொசிஷனுக்கு மாறும்போது இன்னொரு டைரெக்ஷனுக்கு ஃப்ரேம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் ஆகுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்கிறோம். இட்ஸ் அ மிட் பாயிண்ட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் மாஸ். மாஸ் மீன்ஸ் வாட்? இட்ஸ் அ ஆப்ஜெக்ட் மாஸ். நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட் சேர்த்தாலும் அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் ஒரு நார்மல் எதனா ஒரு திங்ஸ் எடுக்கிறோன்னே வச்சுக்கோயேன், ஒரு புக் எடுக்கலாம். ஸோ இந்த புக்கோட மாஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுன்னா என்ன பண்ணுவோம்? இதோட சென்டர் பொசிஷனில் நம்ம வந்து எவ்வளோ வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதை வச்சு தான் வந்து இந்த புக்கோட மாஸ் என்ன நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இட்ஸ் நாட் அக்யூரேட் பாயிண்ட், இட்ஸ் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகேவா? நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக தான் இந்த மாஸை நம்ம எடுப்போமே தவிர அக்யூரேட்டான மாஸ் என்னன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இட்ஸ் அ ப்ரிசிஷன். அக்யூரசி ப்ரிசிஷன் பார்த்தோம்ல நம்ம, இட்ஸ் அ ப்ரிசிஷன் பாயிண்ட், இட்ஸ் நாட் அ அக்யூரசி பாயிண்ட். ஸோ அக்யூரேட் மாஸ் என்னன்றது நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் இமேஜின் த ஒன் ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதோட சென்டர் ஆஃப் பொசிஷனை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஆஃப்டர் தட் ஜீரோ டைமென்ஷன். ஸோ வி டேக்கன் அஸ் திஸ் டயக்ராம், இட்ஸ் அ மேக்னிடியூட் இன் த டைரக்ஷன்ஸ் வில் பி சேஞ்சஸ் மீன்ஸ் திஸ் டைமென்ஷன் இட்ஸ் வில் பி ஃபார்ம்ட் as a first dimension, second dimension we will calculate, right? So this dimension we will frame as a zero dimensions. It's calculated as in this one. So the axis is a Cartesian coordination system. So in the axis நம்ம என்ன சொல்றோம் அப்படினாக்கா it will be change in the position. Sometimes வந்து x axis இந்த இடத்துல இருக்கு, y axis இந்த இடத்துல இருக்கு. Sometimes வந்து என்ன ஆகும் அப்படினா x இந்த இடத்துல இருக்கும், y இந்த இடத்துல இருக்கும், axis will be changed. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது பாயிண்ட்ஸ் ஆல்சோ வில் பி சேஞ்ச். அப்போ இந்த சேஞ்சஸ் நடக்கும்போது டைரக்ஷன்ஸ் மேக்னிடியூட்ஸ் ஆல்சோ சேஞ்ச், பட் த டைமென்ஷன் only frame in the these dimension. Okay, it's constantly formed in zero dimension. So this axis is a Cartesian coordination system. So after that this is a frame of reference அப்படினு சொல்லி வெரிஃபை பண்ணிருக்காங்க. ஓகேவா? இட்ஸ் a frame. So the referential frames னு சொல்லி வெரிஃபை பண்ணிருக்காங்க. So next one நம்ம மோஷன் பத்தி பார்த்தோம் இப்போ. So next one is the types of motions. What the types will be formed? So it's a 4 types of motions will be there. First one is a linear motion. So you will see in this one, it's a linear motion. Second one is a circular motion, and third one is a rotational motion. After that, oscillatory or vibratory motion. So in this linear motion, it's another name of straight line. Okay va? Linear means what? It's a straight line. So this line will be framed in the this motion. Okay, இந்த motion எப்படி நடக்கும் அப்படினா ஒரு straight line pathல தான் நடக்கும் இந்த motions அப்படினு சொல்றாங்க. It's a best example. This motion is related to the example of person sitting in a moving bus.
Okay, because the bus will be moved in same position, same directions. Does not defined as a different or a different magnitudes or directions. ஓகேவா, அந்த பஸ் என்ன ஆகுது, மூவ் ஆகிற பொசிஷனு ஒரே பொசிஷனில் தான் மூவ் ஆகிட்டு பிளேஸ் விட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி, ஆப்ஜெக்ட்ஸ் வில் பி மூவ்டுனாலும் சரி, சேம் டைரக்ஷன்ஸ். ஸோ திஸ் மோஷன் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாத். அதோட பாத் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தாக இருக்குது. ஸோ திஸ் மோஷன் லீனியர் மோஷன் சொல்கிறோம். இட்ஸ் another example of linear motions. Light ray or sun radiation, it's emitting. Okay, sun emitting நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோ. sun it's a light ray will be formed in directly through in our eyesight. ஓகேவா, நம்ம லைட் ரே எந்த ஒரு லைட் ரே, எக்ஸாம்பிள் சன்னாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் லைட்டும் எடுத்துக்கலாம். ஒரு லைட் ரே நம்மளுக்கு ரே எமிட் ஆகுது அப்படின்னாக்கா எப்படி எமிட் ஆகும், இட்ஸ் அ டைரக்ட், த ரே பாத் வில் பி இன் டைரக்ட் பொசிஷன். ஓகேவா, அதோட பாத் பொசிஷன் எப்படி இருக்கும், டைரக்டாக தான் இதுவாகும். இட்ஸ் நாட் ரிஃப்ளெக்டிங். ரிஃப்ளெக்டிங் மீன்ஸ் ரிஃப்ளெக்டிங் ஆப்ஜெக்ட் வச்சா தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர, இல்லைனா அதோட ரே எப்படி இருக்கும், டைரெக்டாக ஐசைட்க்கு ஃபார்ம் ஆகும். இட்ஸ் அ லீனியர் மோஷன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ another one is a circular motion. Circular motion means what? We rotating one object. ஓகேவா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து எதனா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ. சம் ஸ்ப்ரிங் பால்ஸு அந்த மாதிரிலாம் ஒரு பிளேயிங் திங்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, விளையாட்டு இதுலலாம் சம் ரிங் பால் மாதிரி இருக்கும். ஒரு ரோப்பில் வந்து பால்ஸை வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோப்பை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அது ரொட்டேட் ஆகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு சர்க்குலேட்டரி பொசிஷன் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ இட்ஸ் அ ரொட்டேட்டிங் மோஷன். ஓகே, இட்ஸ் அ சர்க்குலேட்டிங் மோஷன் சொல்கிறோம். ஸோ இந்த சர்க்குலேட்டரி மோஷன் வந்து எப்படி இருக்கும் அதோட பாத் அப்படின்னா சர்க்குலர் பொசிஷனில் தான் இருக்கும். ஓகேவா, அதோட சென்டர் மேக்னிடியூட் வந்து ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும். அதோட ரொட்டேஷன் மட்டும் சர்க்குலராக ரொட்டேட் ஆகும். ஓகேவா, அதனால் வந்து நெக்ஸ்ட்டு ரொட்டேஷ்னல் மோஷன்ஸும் வந்து இது கூட கம்பைன் ஆகாது. அதுக்கும் இதுக்கும் சம் சேஞ்சஸ் இருக்குது. ஓகேவா, சர்க்குலர் மோஷனுக்கும் ரொட்டேஷ்னல் மோஷனுக்கும் சேஞ்சஸ் இருக்குது. அது என்ன நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து சர்க்குலர் மோஷன்ஸில் வந்து அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஸ்டேபிளாக ஒரே இடத்துல தான் இருக்கும். ஜஸ்ட் சர்க்குலேஷன் மட்டும் அதோட பாத் எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்குலேட்டாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இட்ஸ் அ சர்க்குலர் மோஷன். ரொட்டேஷ்னல் மோஷன் மீன்ஸ் த பாத் ஆல்சோ சேஞ்ச் and the direction and the magnitude also change, the mass also change. ஓகேவா, அது வந்து ஸ்டேபிளாக ஒரே பிளேஸில் இருக்காது. ஒரு பிளேஸில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ரொட்டேஷன்ஸ் நடக்கும் அப்படின்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ரொட்டேஷனல் மோஷனோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஸோ நம்ம வெரிஃபை பண்ணலாம் ரொட்டேஷனல் மோஷன்ஸ்க்கு. இட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ரொட்டேட்டிங் இன் எ டிஸ்க் பொசிஷன். ஓகேவா, ஸோ டிஸ்க் பொசிஷன் மீன்ஸ் நம்ம டிஸ்க்கு வந்து எங்கன்னா ஒரு பிளேஸில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோயேன், அது என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும் இல்லையா. இட்ஸ் அனதர் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தா த சன் அண்ட் த எர்த். ஓகேவா, ஸோ திஸ் ஆல்சோ ரொட்டேட்டிங் இன் எ இட்ஸ் ரொட்டேட்டிங் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட். ஓகேவா, சன் என்ன பண்ணும், ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்கும். எர்த் என்ன பண்ணும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதோட பொசிஷன், அதாவது எர்த் வந்து என்ன பண்ண மாட்டுது, அதோட பிளேஸை வந்து ஒரே இடத்துல இல்லை. ஸோ அது ரொட்டேட்டும் ஆகுது, அதையும் சுற்றிக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டூ பொசிஷன்ஸ் வந்து ஒரே நேரத்தில் டூ சேஞ்சஸ் வந்து ஒரே நேரத்தில் நடக்கும்போது அதை என்ன சொல்கிறோம், ரொட்டேஷ்னல் மோஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வைப்ரேட்டரி மோஷன். ஸோ வைப்ரேட்டரி மோஷன் மீன்ஸ் இட்ஸ் அ ஆசிலேஷன். சிம்பிள் பெண்டுலம்லாம் we know that, right? Simple pendulum is one of the experiment. We tying one bob in the rock means this tie-up will be oscillating in time calculation. Okay va, oscillating after that time will be calculated. So this oscillation is a it's a simple pendulum, it's a oscillation motion. Okay va, adoda name enna sollirukka, oscillation motion sollirken. It's a vibrating means what na, இதே மூமெண்ட் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நடக்குது. எக்ஸாம்பிள் கிட்டார், வயலின். ஸோ அந்த வைப்ரேஷன் நடக்கும்போது நம்ம சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறோம் அப்படின்னும் போது என்ன ஆகும், அது வைப்ரேட் ஆகுமா. ஸோ இட்ஸ் அ மூவ்ஸ், இட் சேஞ்சஸ் வில் பி இன் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் டைரெக்ஷன். ஓகேவா, அது என்ன ஆகும், ஜஸ்ட் அப்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு நெக்ஸ்ட் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஓகேவா, இட் சேஞ்சஸ் வில் பி அப் அண்ட் இன் திஸ் பொசிஷன்ஸ் ஒன்லி. ஓகே, ஸோ அதே போல் சிம்பிள் பெண்டுலம் எடுத்தோன்னா த பாப் வில் பி ஆசிலேட்டட் மீன்ஸ் இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன், அதாவது லெஃப்ட் டு ரைட் ஒரே பொசிஷனில் தான் வந்து அது மூவ் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மூமெண்ட் கொடுக்கறது தான் வந்து ஆசிலேட்டரி ஆர் வைப்ரேட்டரி மோஷன் சொல்கிறோம். ஸோ திஸ் சேஞ்சஸ் வில் பி திஸ் 4 motions will be
formed in the types of motions. So இப்போ நம்ம என்ன பார்த்தோம், linear it's a straight line path, circulatory means it's a center mass will be changed and the position it's not a change, rotation means the position also changed. So oscillatory and the vibratory means it's a upward and the downward direction of the path, it's a oscillatory and vibratory motions. So now you clear students, it's a type of motions. So the motion means it's a moving the object in one position to another position, it's a rest or a motion of that object, it's a moving of that object. Okay, so students, are you clear now? Notes will be sent in the WhatsApp group, you verify, after that check it. Thank you students.